Welcome back students. This is our part 4 video in chapter 3. Okay, chapter 2ல என்ன பார்த்தோம்? LEGB ரூலோட introduction part பார்த்தோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Now let us move on to the types of variable scope. Totally there are 4 types of variable scope. இங்கே பார்த்தோம் இல்லையா, local, enclosed, global, built-in. இப்போ ஒவ்வொன்று பற்றியே பார்க்க போகிறோம். It's very easy only. See, local scopeனா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். What do you mean by local? இந்த local scope அப்படிங்கிறது என்ன? Local scope refers to the variable defined in a current function. அதாவது இப்போது ப்ராசஸ் கரண்ட்டாக போயிட்டுருக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைன் பண்ணியிருக்கிற வேரியபிள் தான் என்னன்னு சொல்லுவோம், லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்வேஸ் ஏ ஃபங்க்ஷன் வில் ஃபர்ஸ்ட் லுக் அப் ஃபார் ஏ வேரியபிள் நேம் இன் இட்ஸ் லோக்கல் ஸ்கோப். இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அதோட லோக்கல் ஸ்கோப்பில் இருக்கிற வேரியபிளுக்காக தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கும். சப்போஸ் லோக்கல் ஸ்கோப்பில் எந்த ஒரு வேரியபிளும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்றப்போ தான் அது ஃபங்க்ஷனுக்கு வெளியில் வந்து அது பார்க்கும். ஸோ ஓகேவா? ஸோ லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போது டிஸ்பாப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிஸ்பாப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். எப்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஸ்ப் ஆஃப் கோலன் வச்சுருந்தோன்னா திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ளே 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் தான் ஃபங்க்ஷன் கால் இருக்குது. ஃபங்க்ஷன் காலர் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் கண்ட்ரோல் வந்து பாஸ் ஆகி உள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷனை நமக்கு பிரிண்ட் ஆகும். அதை மறந்துட வேண்டாம். ஸோ டிஸ்பாஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதில் ஏ அப்படிங்கிற வேரியபிளுக்கு 7 அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் ஏ. இப்போ டிஸ்பாஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த டிஸ்பாஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்மளோட லோக்கல் ஸ்கோப். இதில் ஏ ஈக்குவல் டு 7 அப்படிங்கிறது தான் லோக்கல் ஸ்கோப்பில் இருக்கிற ஒரு வேரியபிள். இது அவுட்புட் எப்போ நமக்கு பிரிண்ட் ஆகும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் காலை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த டிஸ்பாஃப் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் கால். இதை பார்த்த உடனே தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து இதை வந்து கால் பண்ணி நம்மளோட அவுட்புட் வந்து 7 அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் த குளோபல் ஸ்கோப். குளோபல் ஸ்கோப்னா என்ன? A variable which is declared outside of all the function in a program is known as a global scope variable. ஓகேவா? ஸோ ஒரு வேரியபிள் வந்து லோக்கல் ஸ்கோப்புக்கு வெளியில் டிக்ளேர் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து குளோபல் ஸ்கோப். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இட் மீன்ஸ் குளோபல் வேரியபிள் கேன் பி ஆக்சஸ்ட் இன்சைட் ஆர் அவுட் சைட் ஆஃப் ஆல் த ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம். லோக்கல் ஸ்கோப்னா அதுக்குள்ளே இருக்கிற லோக்கல் வேரியபிள் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் கால் வந்து ஆக்சஸ் பண்ணும். குளோபல் ஸ்கோப்னா ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இருக்கிற வேல்யூஸ் கூட ஆக்சஸ் பண்ணும். இப்போ பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். a ஈக்குவல் டு a கோலன் ஈக்குவல் டு 10. இது வந்து ஒரு அவுட்டர் வேரியபிள். டிஸ்பாஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியிலேயே வந்து a ஈக்குவல் டு 10 அப்படிங்கிற ஒரு குளோபல் வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த டிஸ்பாஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ளே தான் a கோலன் ஈக்குவல் டு 7 அப்புறம் பிரிண்ட் ஏ. இப்போ தான் வந்து ஃபங்க்ஷன் கால் வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் பிரிண்ட் ஏ. இப்போ ஃபங்க்ஷன் கால் வந்து பண்ண உடனே அது என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே இருக்கிற இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே எண்ட் ஆகுது இல்லையா? அப்போ டிஸ்பாஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் வந்து என்ன பண்ணுன்னா லோக்கலில் ஏதாவது வேரியபிள் பிரிண்ட் பண்ண வேண்டி இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கும். அதை பார்த்து அதை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து வெளியில் குளோபல் ஸ்கோப்கே அது வந்து மூவ் ஆகும், கண்ட்ரோல் மூவ் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த என்டையர் ப்ரோக்ராம் பார்த்தா தெரியும். a ஈக்குவல் டு 10, டிஸ்பாஃப் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். அதுக்குள்ளே a ஈக்குவல் டு 7ன்னு சொல்லி இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், பிரிண்ட் ஏ. மறுபடியும் டிஸ்பாஃப். இது டிஸ்ப் 1 கிடையாது, இது டிஸ்பாஃப் தான். ஓகே, மறுபடியும் டிஸ்பாஃப் அதன் பிரிண்ட் ஏ. இப்போ நமக்கு எப்படி பிரிண்ட் ஆக போகுது? ஃபஸ்ட்டு லோக்கலில் ஏதாவது வேரியபிள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கும். நமக்கு லோக்கலில் வந்து a ஈக்குவல் டு 7 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்கு இல்லையா, அதனால 7 அப்படிங்கிற அவுட்புட் வரும். அதுக்கப்புறம் தான் பிரிண்ட் ஏ. இது வந்து வெளியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன், வெளியில் நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிற ஒரு வேரியபிள். அதனால இது வந்து கண்ட்ரோல் வந்து இங்கே மூவ் ஆகி 10 அப்படிங்கிற வேரியபிள் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் த என்க்ளோஸ்ட் ஸ்கோப். என்க்ளோஸ்ட் ஸ்கோப்னா என்ன அப்படின்னா, ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பெர்மிட் ஃபங்க்ஷன்ஸ் டு பி நெஸ்டட். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அதுக்கு பேர் தான் என்க்ளோஸ்ட் ஸ்கோப். ஓகே, ஏ வேரியபிள் விச் இஸ் டிக்ளேர்ட் inside a function which contains another function definition within. இந்த பிளாக்காக இருக்கிறத நான் படிச்சுட்டு இருக்க பாருங்கள். இங்கேருந்து the variable which is
டிக்ளேர்ட் இன்சைடு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணியிருப்போம், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை தான் வந்து நம்ம இன்னர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேரியபிள் கூட நம்ம என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். The inner function can also access the variable of the outer function. This scope is called enclosed scope. அதாவது ஒரு அவுட்டர் ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த அவுட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு இன்னர் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருப்போம், அந்த இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருப்போம். அந்த இன்னர் ஃபங்க்ஷனில் எந்த வேரியபிளும் இல்லை அப்படின்றப்போ அது என்ன பண்ணும், அவுட்டர் ஃபங்க்ஷனில் இருக்கிற வேரியபிள் கூட ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து ரூல் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஆக்சுவலி இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிளில் வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது. நானே இங்கே எழுதுகிற பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் disp of, ஓகே, disp of a colon equal to 10 and then disp 1 of. ஸோ ஓகே, இது வந்து என்க்ளோஸ்ட் ஸ்கோப் வந்து நான் ஒரு பேப்பரில் எழுதி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.